அனைவருக்கும் வணக்கங்கள். சமூக நீதி கட்சியினுடைய ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடு குறித்து நாங்கள் இங்கு விளக்கியிருக்கின்றோம். சமூக நீதி கட்சி சமீபத்தில் நடத்திய ஊடகவியலாளர் மாநாட்டிலே எமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தோம். அதிலே தேசிய மக்கள் சக்தியிலிருந்து நாங்கள் விலகி சுயாதீனமாக செயல்படுவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் இல்லை. எங்களை பொறுத்தவரை ஒரு சுயாதீனமான அரசியல் சக்தி என்ற வகையில் நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது தொடர்பான நிலைப்பாட்டை இங்கே முன்வைக்கின்றோம். இந்த நாடு 76 வருடங்களாக மிகவும் சவால் நிறைந்த ஒரு வரலாற்றை தாண்டி வந்திருக்கிறது. இந்த கடினமான காலத்திலே இந்த நாடு சிவில் யுத்தம், இளைஞர் அமைதியின்மை என்று பல வகையான குழப்பங்கள், சவால்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்று தாண்டி வந்திருக்கின்ற இந்த நிலையிலே நாங்கள் இந்த நாட்டை சிதைத்து சின்னாபின்னப்படுத்தி சீரழித்த 76 வருடங்களாக கிட்டத்தட்ட 3/4 நூற்றாண்டாக இந்த நாட்டை சீரழித்த அந்த சக்திகளை ஒருபோதும் பலப்படுத்துவதில்லை என்ற நிலைப்பாட்டிலே இந்த தேர்தலில் மிகவும் உறுதியாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த நாட்டிலே பிரதான அரசியல் கட்சிகளாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியாக இருக்கலாம், அவர்களிடம் பிரிந்து வந்த ஏனைய அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே வேறு வேறு பெயர்களில் இயங்கி வந்தாலும் இவர்கள் எல்லோருமே இந்த நாட்டை மாறி மாறி ஆண்டு இந்த நாட்டை ஒரு மிகவும் சிக்கலான சவால் மிக்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்படியான சக்திகளை பலப்படுத்துவது மீண்டும் நாங்கள் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி, மீண்டும் ஒரு வீழ்ச்சியை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துவதற்கான வழியாக ஆகிவிடும். அந்த வகையில் இந்த நாட்டை சரியான அரசியலை நோக்கி திசைப்படுத்துவதற்கு, சரியாக வழிநடத்துவதற்கு மாற்று சக்தியை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மாற்று சக்தி என்று சொல்கிற போது சிஸ்டம் சேஞ்சை பற்றி பேசுகின்ற முறைமை மாற்றத்தை பிரஜைபூர்வமாக கான்சியஸாக ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் சக்தியைத்தான் நாங்கள் பலப்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு. அதுபோல் இந்த அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் இங்கு உருவாக்கப்பட வேண்டும். இந்த நாட்டை ஆண்ட பெரிய கட்சிகளாக இருக்கலாம், அல்லது இனங்கள் சார்ந்து இயங்கிய சிறிய கட்சிகளாக இருக்கலாம். எல்லா கட்சிகளுமே ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்தை, மாமூலான அரசியல் கலாச்சாரத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். அது இந்த நாட்டை சீரழிப்பதில் மிகவும் பங்களித்திருக்கிறார். அவர்களுக்கு துணை நம்ப இப்படியான சக்திகளும் கூட நிச்சயமாக நமக்கு எந்த வெற்றியையோ அல்லது முன்னோக்கிய பாதையோ காட்டப்போவதில்லை. அந்த வகையிலே நாங்கள் மிகவும் தெளிவாக இந்த நாட்டை சரியான திசையில் நடத்துவதற்கு முறைமை மாற்றத்தை சொல்லுகின்ற அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றத்தை உருவாக்குகின்ற ஆல்டர்னேட்டிவ் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ், மாற்று அரசியல் தளத்தை, அந்த சக்தியை தான் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் மிகவும் தெளிவாக இந்த இடத்திலே முன்வைக்கின்றோம். அந்த வகையிலே சமூக நீதி கட்சியை பொறுத்தவரை மாற்றங்கள் என்று வருகின்ற போது அது வருமனே தனிநபர்களிலே கொள்கின்ற நம்பிக்கையாக மட்டும் இருக்க முடியாது. நிச்சயமாக அந்த மாற்றங்களை அங்கீகரிக்கிற போது நிபந்தனைகளோடும் அரசியல் கோரிக்கைகளோடும் தான் அந்த மாற்றங்களை அங்கீகரிக்க வேண்டும். தேர்தல் காலத்திலே அலை வருவது நமக்கு தெரியும். சில வேட்பாளர்களை நோக்கி ஒரு பெரிய மக்கள் ஆதரவு அலை உருவாகும். ஆனால் அந்த அலையிலே அழுத்தப்பட்டு செல்கின்ற ஒரு தரப்பாக நாங்கள் இருக்க முடியாது என்று மக்களை நாங்கள் அன்பாக, மிகவும் மக்களையும் இந்த நாட்டையும் சமூகத்தையும் நேசிக்கிறவர்கள் என்ற வகையில் சொல்கிறோம். நிபந்தனைகளையும் அரசியல் கோரிக்கைகளையும் நாங்கள் தெளிவாக முன்வைத்து அந்த அடிப்படையிலே விடயங்களை எதிர்கொள்வோம் என்று நாங்கள் உறுதியாக இந்த இடத்திலே முன்வைக்கிட்டோம். முதலாவது விஷயம், இந்த நாட்டிலே ஒரு தேசிய பிரச்சனை அல்லது தேசிய இனப்பிரச்சனை இருக்கிறது என்ற அந்த அடிப்படை கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கின்ற 19க்கும் மேற்பட்ட இனக்குழுக்கள், அதுபோல் தேசிய இனங்கள் எல்லாமே இந்த நாட்டுக்குள்ளே மிகவும் தெளிவாக தங்களுடைய சுயத்தை, தங்களுடைய அரசியல் அடையாளத்தை உறுதியாக முன்வைத்திருக்கிறார்கள். அரசியல் சமூகங்களாக, பொலிட்டியாக இந்த நாட்டிலே பல தரப்பு தங்களுடைய அடையாளத்தை முன்வைத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த எல்லா தரப்பினர், பிரதான தேசிய இனங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டுடைய பாரம்பரிய இனக்குழுக்களாக இருக்கலாம் அல்லது பழங்குடியினராக இருக்கலாம், எல்லோரையும் உள்ளடக்கிய, எல்லோருடைய பிரதிநிதிகளையும் உள்ளடக்கிய, அவருடைய பங்கேற்பை வலியுறுத்துகின்ற ஒரு இன்க்ளூசிவான, உள்ளிருக்கக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் நிச்சயமாக நகர வேண்டும். அதை கடந்து செல்ல முடியாது. அது இந்த எல்லா சமூகங்களுடையும் இனக்குழுக்களுடையும் தேசிய இனங்களுடையும் பிரதிநிதிகளை உள்ளடக்கி அவருடன் கலந்தாலோசனையுடன் கூடிய ஒன்றாக அந்த தேசிய இன பிரச்சனைக்கான அல்லது தேசிய பிரச்சனைக்கான தீர்வு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் முதலிலே மிகவும் தெளிவாக வலியுறுத்துகிறோம். அடுத்து, இந்த நாடு ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அந்த வகையில் ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்று சொல்கிற நடைமுறை சாத்தியமான தீர்வுகள் மிக முக்கியமானது. அதுபோக நாங்கள் IMF போன்ற
பன்னாட்டு நிதி நிறுவனங்களுடைய பிடிகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறோம். அதனை நாங்கள் எப்படி கையாளப் போகிறோம் என்பதை கூட தெளிவாக முன்வைக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். என்றால் மக்களை அண்மை காலத்தில் அல்லது குறுகிய காலத்திலோ நீண்ட காலத்திலோ நெருக்கடிக்குள்ளே திரும்பவும் தள்ள முடியாது என்ற வகையிலே நடைமுறை சாத்தியமான ஏற்றுக்கொள்ளத்தக்க பொருளாதார தீர்வுகளை முன்வைக்க வேண்டும். அடுத்தது சமய சமூக பண்பாட்டு கலாச்சார உரிமைகள் மிக முக்கியமானவை. இந்த நாடு ஒரு பல்லினத்தன்மை கொண்ட ஒன்று. இந்த பன்மைத்துவத்தையும் பல்கலாச்சாரத்தன்மை பல்வகை தன்மையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். டைவர்சிட்டி ப்ளூரலிசம் என்ற இந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு மக்களினதும் ஒவ்வொரு மக்கள் கூட்டத்தினதும் இனக்குழுக்களதும் தனித்துவங்கள் சமய கலாச்சார பண்பாடுகளை புரிந்து கொண்டு அதிலே ஒவ்வொருவருக்கு உரிய தனியார் சட்டங்களாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அவற்றிலே திருத்தங்கள் மாற்றங்களை செய்வதாக இருந்தால் அந்தந்த சமூக பிரதிநிதிகளோடு முறையாக கலந்தாலோசித்து அவருடைய பங்கேற்புடன் கூடிய வகையிலான ஒரு அணுகுமுறை ஒரு பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சுடன் அதை செய்ய வேண்டும் என்பதையும் ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனையாக அரசியல் கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை என்பது இந்த நாட்டுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்கிறது. இந்த நாட்டை சீரழித்த ஒன்றாக இருக்கிறது. 1978 தொடங்கி இன்று கிட்டத்தட்ட 46 வருடங்களாக நாங்கள் அந்த அரசியல் பிடியில் இருக்கிறோம். மறைந்த மாதுவாவை சோபித்த தேரருடைய தலைமையில் இயங்கிய நீதியான சமூகத்துக்கான தேசிய இயக்கத்திலே அந்த காலத்திலே நாங்களும் பங்கேற்றிருந்தோம். 2015 ஜனாதிபதி தேர்தலில் இது ஒரு மிக முக்கியமான கோஷமாக இருந்தது. 1994 தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் ஜனாதிபதியாக வந்தது ஒரு பெரிய மலையாக இருந்து நமக்கு தெரியும். பிறகும் கூட இந்த ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் கோரிய போது அப்போதும் கூட அதற்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்கப்பட்டது. இப்படி மாறி மாறி பலரும் கருத்து தெரிவித்தாலும் கூட இதுவரை இந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படாமல் இருப்பது இந்த நாட்டை குட்டிச்சூறாக்குவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. இந்த தேர்தலில் அதை யாரும் வெளிப்படையாக இன்னும் பேசுகிறார்கள் இல்லை. ஏன் அப்படி பேசுகிறார்கள் இல்லை என்பதை நாங்கள் ஒரு பலமான வலுவான ஒரு கேள்வியாக எழுப்புகிறோம். நிச்சயமாக எல்லா சமூகங்களுக்குள்ளும் ஒரு தனிநபருடைய தலையிலே அதிகாரத்தை குவிக்கிற போது ஏற்படுகிற அவ்வளவு சவால்களையும் இந்த முறையிலே நாங்கள் கண்டிருந்தோம். அந்த வகையிலே அது ஒழிக்கப்பட வேண்டும். அது தொடர்பான கருத்துக்களை ஜனாதிபதி வேட்பாளர் முன்வைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இன்னொரு விஷயம் தேசிய கல்விக் கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கை சட்டத்தை பற்றி சொல்லலாம். நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி ஃப்ரேம்வொர்க். இது மிகவும் ரகசியமாக மக்களுடைய அல்லது உரிய துறை சார்ந்தவருடைய கலந்தாலோசனையோடு இல்லாமல் இது மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாட்டை கல்வி முறையிலே ஒரு பெரிய ஒரு தலைகீழான மாற்றங்களை உருவாக்குகிற அளவுக்கு கூட அது தள்ளப்படுவதாக துறை சார்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். ஆகவே தான் நாங்கள் அது வெளிப்படை தன்மையோடு மக்களுக்கு சார்பானதாக நலன் பயக்கக்கூடியதாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதிலும் கூட ஜனாதிபதி வேட்பாளர் கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அதுபோல் சட்ட சீர்திருத்தங்களும் மிக முக்கியமானவை. போஸ்ட் எனக்ட்மெண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ சட்டவாக்கத்தின் பின்னரான நீதித்துறை மீளாய்வையும் நாங்கள் அறிமுகம் செய்வதை இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அது மாதிரி சட்டமா அதிபர் திணைக்களத்தில் ஒன்றுக்கொன்று முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கடமைகளான அரசாங்கத்துக்கு தேவையான சட்ட ஆலோசனைகளை வழங்குதல் மற்றும் மக்களுக்கான பொது வழக்கறிஞராக பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருத்தல் என்பன காணப்படுவதால் சட்டமா அதிபர் திணைக்களத்திலிருந்து பொது வழக்கறிஞர் அலுவலகத்தை பிரித்து இந்த ஆஃபீஸ் ஆஃப் த பப்ளிக் ப்ராசிக்யூட்டரை பிரித்து அதனை தனியான சுயாதீனமான அலுவலகமாக ஆஃபீஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ப்ராசிக்யூட்டராக 1994 மேல் தென் மற்றும் சபரகம மாகாண காணாமலாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு மற்றும் 98 அகில இலங்கை காணாமலாக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழு அறிக்கைகள் முன்வழிகளின்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த இடத்திலே மிகவும் முக்கியமாக வலியுறுத்துவோம். இது நாட்டினுடைய சட்டத்துறையினுடைய சுயாதீனத்தை மிகவும் தெளிவாக அடையாளம் காட்டும். இது ஒரு மேலெழுந்த வாரியான விஷயம் அல்ல என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அடுத்த நாட்டிலே சிறுபான்மை சமூகங்கள் குறிப்பாக இந்த நியூமரிக்கல் மைனாரிட்டிஸ் என்ற எண்ணிக்கை சிறுபான்மை சமூகங்கள் மீது காட்டப்படுகின்ற பாரபட்சங்கள் ஒழிக்கப்பட வேண்டும். அவர்கள் இது வளப்பங்கீடுகள் அரச உயர் பதவி நியமனங்களில் காட்டப்படுகின்ற பாரபட்சங்கள் இதெல்லாம் இல்லாமல் ஒழிக்கப்பட வேண்டும். அதே போல் எண்ணிக்கை பெரும்பான்மையினருக்கும் இதிலே நாங்கள் அநீதி இழைக்கக்கூடாது. அந்த அடிப்படையிலே எல்லா தரப்பினருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சமூகங்களுக்கும் சம வாய்ப்பை உறுதி செய்கிற வகையிலே கொள்கைகளையும் பொறிமுறைகளையும் பொலிசிஷன் மெக்கானிசம் நாங்கள் வகுக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளருக்கு மிக முக்கியமான நிபந்தனையாக அரசியல் கோரிக்கையாக அமைக்கிறோம். அதுபோல் எல்லோருக்கும் தெரிந்த பெண்கள் இளைஞருடைய அரசியல் பங்கேற்பு அரசியல் பிரதித்துவம் என்பதை எப்படி கூட்டலாம். குறைந்தபட்சம் பாராளுமன்றத்திலும் ஏனைய அரசு அதிகார கட்டமைப்பிலும் 25% இந்த இளைஞர் பெண்களுடைய பங்களிப்பை கூட்டுவதன் கூடத்தான் நாங்கள் இந்த நாட்டுடைய எல்லோருடைய பங்கேற்பையும் பார்ட்டிசிபேஷனையும்
வலியுறுத்த முடியும். அது இந்த உண்மையான ஜனநாயக வெளிப்பாடாகவும் இருக்கும். இளைஞர்களுக்கு போதிய அளவு இந்த நாட்டிலே சரியான அரசியல் பிரதித்துவமோ பெண்களுக்கு கூட கொடுக்கப்படாமல் இருப்பது உண்மையான ஒரு சமூக ஒப்பந்தமாக அல்லது எல்லா தரப்பையும் உள்ளடக்கிய ஒன்றாக இல்லாமல் இருப்பதும் ஒரு முக்கியமான பிரச்சனை. இதுபோல் ஏனைய பிரச்சனைகளை சில விடயங்களை நாங்கள் அடையாளம் காட்ட வேண்டும். ஒன்று, போர்க்காலம் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மிகவும் கடினமான ஒரு காலம். அதிலே பல இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. நியாயமான முறையிலே அந்த இழப்பீடுகளை நாங்கள் மதிப்பீடு செய்து உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும். பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட முஸ்லீம் மக்களை மீள அமர்த்துவது ஒரு முக்கியமான பிரச்சனை. அதுபோல் காணாமலாக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக தொடர்ச்சியான மக்கள் போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றையும் நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது தொடர்பான நியாயமான விசாரணைகளை நாங்கள் மேற்கொண்டு யுத்தத்தால் இழக்கப்பட்ட காணிகளை உரிய மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கிற விஷயத்தையும் சேர்த்து கொண்டு இந்த போர்க்காலத்தினுடைய 30 ஆண்டு கால போர்க்காலத்தினுடைய எல்லா நெருக்கடிகளுக்கும் ஒரு நடைமுறை சாத்தியமான உரிய நேர்மையான தீர்வை கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அடுத்தது, இந்த கோவிட் தொற்று காலத்தில் இடம்பெற்ற கட்டாய ஜனாசா எரிப்பு மற்றும் பூத உடல் எரிப்பு காரணம். இது முஸ்லீம்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ இந்து ஏனைய பௌத்த மக்களும் கூட இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் உடலை நல்லடக்கம் செய்வதற்கு சார்பாக இருந்தார்களோ அவருடைய அந்த அடிப்படை மனித உரிமை மீறப்பட்டு ஜனாசாக்களும் பூத உடல்களும் எரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதற்கு காரணமானவர்களை விசாரணைக்குட்படுத்தி அவர்களுக்கு சரியான ஒரு தெளிவை கொடுத்து அதுக்குரிய பரிகாரம் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதனாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடுகளை நாங்கள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது நடந்து முடிந்த ஒரு சிறிய விஷயம் என்று பேச முடியாது. இது இந்த நாட்டை ஒரு குறிப்பிட்ட தரப்பு மக்களை மிகவும் ஆழமாக பாதித்த ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ என்ற வகையிலும் கூட அதை இந்த இடத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். அடுத்தது, அரபு இஸ்லாமிய நூல்கள் மீதான இறக்குமதி தடை என்கிற விஷயம் அரசாங்கத்துடைய தீர்மானம் காரணமாக இன்றும் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு என்றால் அல்குர்ஆன் பிரதிகளை இறக்குமதி செய்து கூட இந்த தடை இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆகவே இந்த தடையை நீக்கி இந்த நூல்களை எந்த சிரமமும் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அடுத்தது, நாட்டிலே நிறைய காணி பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த காணி பிரச்சனைகளை நாங்கள் நிறைய பட்டியல் படுத்தி கொண்டு செல்லலாம். அவை உடனடியாக தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும். தேசிய காணி கொள்கை மிகவும் தெளிவாக வகுக்கப்பட வேண்டும் என்பது கூட இந்த இடத்திலே வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயம். அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோரளைப்பற்று மத்திய பிரதேச செயலாளர் பிரிவிலே 3/3/2000 வெளியிடப்பட்டு 13/7/2000 அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பன்னம்பலன ஆணைக்குழுவுடைய சிபாரிசுகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவரை அது தெளிவாக இருந்தும் கூட ஏன் இந்த காணிகள் அந்த குறிப்பிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுக்கு கையளிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு கேள்வியாக முன்வைக்கிறோம். அது நிச்சயமாக தீர்க்கப்பட வேண்டுமென்றே இது மாவட்ட செயலகத்தாலோ அல்லது வேறு தரப்பாலோ இழுத்தடிக்கப்படக்கூடாது என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி செல்கிறோம். அடுத்தது, சுனாமி பேரனர்த்தம் ஏற்பட்டு இப்போது 20 வருடங்கள் நிறைவடைகின்ற நிலையிலே இருக்கிறோம். இந்த நிலையில் இவ்வளவு நீண்ட காலமாக வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்படுகின்ற அம்பாறை மாவட்டம் அக்கரைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நுரைச்சோலை சுனாமி வீட்டுத் திட்டத்தை உரிய பயனாளிகளுக்கு உடனடியாக கையளிக்குமாறும் இங்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அதுபோல் புத்தளம் மாவட்டத்திலே நுரைச்சோலை அனல் மின் நிலையம் ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். அது ஏற்படுத்தப்பட்ட போது பல மக்கள் போராட்டங்கள் நடந்தன. அது சூழலியல் பாதிப்பை உருவாக்கியது நமக்கு தெரியும். அதுபோல் இப்போது அது சுகாதார பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கிறது. பலருக்கு தீர்க்க முடியாத நோய்கள் உருவாக்குவான காரணங்களையும் நாங்கள் அந்த இடத்துல இருந்து களத்தில் இருந்த குறிப்பிட்ட துறை சார்ந்தோடு பேசிய போது பெற்றுக்கொண்டோம். ஆகவே இந்த வறுமனை அது ஒரு சூழலியல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல, இந்த ஒரு சுகாதார நெருக்கடியாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் அதையும் நாங்கள் ஒரு தெளிவான தீர்வுக்குரிய விஷயமாக மாற்ற வேண்டும் என்று இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். அதுபோல் மலைய தமிழ் மக்கள் இந்த நாட்டுக்கு வந்து 20 வருடங்களை தாண்டியுள்ள சூழலில் எமது நாட்டிலே ஏனைய பிரஜைகளுக்குரிய அதே சமத்துவத்தை அவர்களுக்கும் வழங்க வேண்டும். பிரஜா உரிமையிலே சமத்துவம், நில உரிமையிலே சமத்துவம், ஏனைய எல்லாவற்றிலும் அந்த சமத்துவம் வழங்கப்பட வேண்டும். அவர்கள் ஒரு பின்தங்கிய நிலையை வைத்திருக்க முடியாது. எப்போதும் தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சனையோடு மட்டும் அதை குறுக்கி சொல்கிறார்கள். அதையும் தாண்டி அவர்களை ஒரு கௌரவமான பிரஜைகளாக இந்த நாட்டிலே நடத்த வேண்டும் என்ற சமமான பிரஜைகளாக நடத்த வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றோம். இந்த அடிப்படையில் சமூக நீதி கட்சி மீண்டும் மிகவும் தெளிவாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்த நாட்டை குட்டிச்சூராக்கிய சக்திகளுக்கு மீண்டும் வாக்களித்து அவர்களை பலப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முறைமை மாற்றத்தை சிஸ்டம் சேஞ்சி வலியுறுத்துகின்ற மாற்று சக்திகளை நாங்கள் பலப்படுத்துவோம். அவர்களுக்கு ஆனால்
இந்த மாதிரியான விடயங்களை, நிபந்தனைகளை, அரசியல் கோரிக்கைகளை அவர்களுக்கு முன்வைப்போம். தேசிய மட்டத்திலே, உள்ளூர் மட்டத்தில் எங்கெங்கெல்லாம் முன்வைத்து அதற்கான உத்தரவாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அடிப்படையில் வாக்களிப்போம். வெறுமனே டேக்கன் ஃபார் கிராண்டட் என்று சொல்லிவிட்டு நாங்கள் எல்லாவற்றையுமே சும்மா அள்ளி கொடுத்து விட முடியாது. மக்களுடைய வாக்கு என்பது தெளிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்து வருவது நமது எதிர்காலத்தை மிகவும் சிறப்பாக வடிவமைப்பது தொடர்பானது. ஆகவே நாங்கள் எப்போதும் சமூக நீதி கட்சி மாற்று அரசியல் வேலை திட்டத்திலே வந்த அந்த கலாச்சாரத்திலே வந்தவர்கள் மாற்று அரசியல் சக்தியை பலப்படுத்துவோம். ஆனால் நிச்சயமாக அந்த மாற்று அரசியல் சிஸ்டம் சேஞ்சை பேசுகின்ற இந்த நாட்டை ஒரு புதிய எதிர்காலத்துக்கு நகர்த்துகின்ற தரப்பை நாங்கள் நிச்சயமாக பலப்படுத்த வேண்டும். குறைபாடுகள் இருக்கின்றதான், யாரிடம்தான் குறைபாடு இல்லை என்றாலும் கூட நிபந்தனைகளோடு இந்த விஷயங்களை ஒரு அரசியல் கலந்துரையாடலாக மாற்றி ஒரு சோஷியல் கன்ட்ராக்டாக, சமூக ஒப்பந்தமாக நாங்கள் இதை வளர்த்தெடுப்பது ஊடாகத்தான் இதை செய்ய முடியும் என்று சமூக நீதி கட்சி சார்பாக இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். மீண்டும் செல்வது போல மாற்று சக்தியை பலப்படுத்துவோம். இந்த நாட்டை ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி, ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நகர்த்துவோம் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி.